விஜயநகர பேரரசு அரசவையில் ஒரு நாள் பெரிய விவாதம் நடந்தது. ஒரு கிராமத்தில் வாழ்ந்த இளம்பெண் தன் குடும்பத்தின் நிலத்தை காப்பாற்ற புத்திசாலித்தனமாக ஒரு மோசடியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாள். ஆனால் சிலர் அரசவையில் கூறினர், ஒரு பெண்ணின் வார்த்தையை எப்படி நம்புவது? அரசர் குழப்பமடைந்தார். அப்போது மெதுவாக சிரித்தபடி முன்னே வந்தார் தெனாலிராமன். மகாராஜா, என்றார் அவர், உண்மை பேசும் வாய்க்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு உண்டா? அவர் அந்த பெண்ணை அழைத்து சில கேள்விகள் கேட்டார். அவள் அமைதியாக தெளிவாக அனைத்துக்கும் பதில் சொன்னாள். பின்னர் தெனாலி அதே கேள்விகளை குற்றம் சாட்டியவர்களிடம் கேட்டார். அவர்கள் தடுமாறினர். அரசவையில் அமைதி நிலவியது. தெனாலி சிரித்தார். அறிவுக்கு பாலினம் இல்லை, துணிவுக்கு எல்லை இல்லை. இந்த பெண் தன் குடும்பத்தை மட்டும் அல்ல, உண்மையையும் காப்பாற்றியுள்ளார். அரசர் எழுந்து நின்று உறுதியுடன் அறிவித்தார், இன்று முதல் பெண்களின் சாட்சியம் ஆண்களின் சாட்சியைப் போலவே மதிக்கப்படும். அந்த வார்த்தைகள் அரசவையில் ஒலித்தது. அந்த நாள் முதல் அந்த நாட்டில் பெண்களின் குரல் மரியாதை பெற்றது. இந்த கதை சொல்லுவது ஒன்றுதான். பெண்கள் பலவீனமல்ல. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் சமூகத்தை மாற்றும் சக்தி கொண்டவர்கள். அறிவும் தைரியமும் பாலினம் பார்க்காது.